போனோன்னு என்ட்ரி ஆகி கூப்பிட்டுருவாரு, வாப்பா ஓகே நீ இவ்வளோ எலிஜிபிலிட்டி நீ கிளம்பலாம் சொல்லிட்டு அமுச்சு வழி அனுப்பி வைக்கிறது பூதநாராயண பெருமாள் தான். அதனால் இங்கே சிவன் சக்தி பெரியதா விஷ்ணு சக்தி பெரியதா அந்த குழப்பம்லாம் எதுவுமே தேவையில்லை. அங்கே 2 பேருமே 3 பேருமே சங்கமிச்ச இடம் தான். சிவன் பிரம்மா விஷ்ணு 3 பேருமே ஒரு சங்கமிச்ச இடம் தான் திருவண்ணாமலை. அதில் இது எந்த குழப்பமே இல்லாமல் பிரபஞ்சத்தினுடைய ஒரே தெய்வம்னு சொல்லி யார் பண்ணால் பிரபஞ்ச தெய்வமே சிவபெருமான் தான். சிவன் சக்தி மீறி எந்த சக்தியும் கிடையாது. அதை பரிபூர்ணமாக உணரக்கூடிய தன்மை அப்படின்றது நீங்கள் அங்கே வந்து வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு அனுபவத்தில் கிடைக்கும். ஓகே சார். நீங்கள் இப்போ சொன்னீங்க பெருமாள் கிட்ட வந்து அந்த பெர்மிஷன் கேட்டு தான் நம்ம உள்ளே வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி முருகனை வழிபாற்றி முருகன் கிட்ட வேண்டுதலை வச்சுட்டு அப்புறம் தான் நம்ம அண்ணாமலையாரை பார்க்கணுன்ற மாதிரி சிலர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதை பற்றி உங்கள் இல்லை அங்கே வழிபாட்டு முறையில் நம்ம பிரதானமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா கிரிவலம் அப்படின்றது ஒரு கான்செப்ட். 14 கிலோமீட்டர் சுற்றுது. திருவண்ணாமலைக்கு பெருமை சேர்க்குற விஷயன்றது கார்த்திகை தீப விழா. முதல்ல கார்த்திகை தீபம் தான் ஃபஸ்ட்டு விஷயம்.